நிறையா இருக்குது. பார்க்க சிறுசாக தெரிஞ்சிச்சு. இந்த பாதிப்பெல்லாம் அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. அந்த பக்கம் தொடவே இல்லை, கைப்படலை. அது அப்படி தான் வருது. நான் நாக்கா போட்டு கூட நக்கிக்கிறேன், என் பங்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு தட்டு எடுத்து வந்து அதில் அப்படியே எடுத்து வச்சு கொண்டு போமா. அதுக்கிட்ட அந்த பழத்தை வாங்குங்க. இதை நீங்கள் நான் சாப்பிட்டுக்கிறேன், அதை வாங்கி வச்சு 10 நாளைக்கு வச்சு திங்கிறதுக்கு. எதை 10 நாள்? இது இப்போ சாப்பிட்டுருவேன் நான் மீதியை. நாங்க சாப்பிட மாட்டோமா? நீ என்னத்தை சாப்பிடுவ? நீ எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சாப்பிட்டா வளருது. சரி எடுத்துகிட்டு போ. இப்போ இது வரைக்கும் உடச்சி எடுத்துக்க. ஏன் அதுக்கு அங்கிட்டு எனக்கு என்னாடி ரொம்ப பேசுகிற தடை விட்டு பிடிக்கும் பார்த்துக்க. எதுடி உனக்கு? இதை பூரா வச்சுக்கோங்க, அதை பூரா நான் வச்சுக்கிறேன். எதை பூரா நீ வச்சுக்கிற? இதுக்கு இங்கிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க, அதுக்கு அங்கிட்டு நான் வச்சுக்கிறேன். இங்கிட்ட என்னடி இருக்குது? ஒன்றுமே இல்லையே அடிக்கிட்டு. போ அந்த பழத்தை வாங்கிட்டு. இப்போ என்ன பண்ண சொல்கிற? வரையா? வாய் மட்டும்தாயா பேசுகிறாங்க. ஓ, இந்த பிஞ்சதை மட்டும் நீங்கள் தின்னுக்குறீங்க. எல்லாம் சாப்பிடுவீங்கல்ல, சாப்பிடுவோம். இவ்வளோ விதையும் தின்னா அப்புறம் வயிற்றுக்குள்ளே செடி தான் முளைக்கும். முளைச்சா பரவாயில்ல. இந்த இதை இது நல்லா இனிப்பாக இருக்கும். இந்த இதை இது நல்லா இனிப்பாக இருக்கும். நான் சாப்பிட்டதுல அணில் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும். கருமத்தை என்ன கருமத்தை? உனக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஆமாம், கொடுத்து வச்சுருக்கணும். வேறாட்டி போடி போடி போடி. என்னங்க வச்சு விட்டுருங்க. வாரு பிச்சை கொடுங்க. எதுக்கிட்டாயா? இதில் எங்களை சொல்லிக்கிறாங்க. நீ புறாத்தி திண்டாலும் சரி, சும்மா வச்சுருந்தாலும் சரி. போ பக்கம் வந்துடாது. கொலை வெறியில் இருக்கீங்க. இதுலேயே சாப்பாடு நம்பி போயிரும் போலையே வயிறு. இதுக்கே வயிறு நம்பி போயிரும் போலையே. ஒரு ஆர்வத்தில் வாங்கிவிட்டு பெரிய பழமாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதை எடுத்து இதில் தொட்டு இவங்க சாப்பிட்றவங்க. அப்பயே சொன்னாங்க பைத்தியக்காரி நம்பி போகாதன்னு. இதே மாதிரி சாணி அள்ளியிருந்தேன்னா மாடாவது நல்லா அள்ளியிருந்தேனா கூட எங்கள் அப்பா பேசான்னு இருப்பார். சாணி அள்ள மாட்டேன்னு இது ஏன் சாணி இல்லை. நல்லா இருக்கு, ஆனால் ஒரு லிமிட்டுக்கு மேலே சாப்பிட முடியல. நெஞ்சம் எனும் ஊரினிலே, காதல் எனும் தேரினிலே, கனவு எனும் வாசலிலே, வேணாம் என்னை கட்டிக்கொள்ள வந்தாய. நீ 2 வாய் எனக்கு 1 வாய் தான் இருக்கு. வாங்கிக்க. அப்புறம் பீல் பண்ணுவேன். சொல்றதே ஒரு மாதிரியா இருக்கும். போதும், இது மட்டும் வாங்கிக்க. இது நான் சாப்பிட்டுக்கிறேன். இல்ல வேணாம், இதை மட்டும் வாங்கிக்க. விரல்ல படாம வாங்குடி. நீ கொண்டு வந்ததெல்லாம் எங்கடி? திண்ணத்துல கொண்டு வந்தியா? தின்னுட்டியா? வேணான்றா. சத்தம் இல்லாமல் தின்னுப்புடுறா. கொண்டு போ, தண்ணி விடு. இது என்ன இல்லடி? கொய்யால.
வித்தியாசமா இவ்வளோ நீளமா இருக்குது. வாழையில தாங்க. பயங்கர அரும்பு போட்டு வளர்த்திட்டாங்களா? இவ்வளோ நீளமா இருக்குது. காலை சாப்பாடு முடிந்து விட்டது. ஆனா நீ செய்யற சாப்பாடை விட இது நல்லா தாண்டி இருக்குது. அப்ப அதே வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நீ சோறு ஏற்படாது சொல்லிட்டு சோறு மட்டும் கேளுங்க. இல்ல இல்ல, நீ செய்யற சமையல் சூப்பர். இல்ல இல்ல பரவாயில்ல, நான் செய்யற நல்லா இல்ல